அன்பால் இணைந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்ம புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம். குறைஞ்ச முதலீட்டில் படிப்படியாக முன்னேறதுக்கு நம்ம கூட எப்போவுமே கை கொடுத்துருக்கிறது வீகேன் டெக்னாலஜிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்காங்க. நம்ம படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக முன்னேறதுக்கு ஒரு வழிவகுக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் கற்பூரம் தயாரிக்கிற மிஷின். அந்த கற்பூரம் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி கழட்டணும், எப்படி மாட்டணும், அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக எங்கள்கிட்ட கஸ்டமர் மெயினாக கேட்குறது எப்படி கழட்டுறது, எப்படி மாட்டுறது தான் மெயின் கேள்வியாக இருக்குது. அது எப்படி கழட்டி மாட்டோம் உங்களுக்கு சொல்லித்தரோம் பாருங்கள். ஓகே சார், ஓகே சார். நம்மளுக்கு அந்த வேலையை ஈஸியாக அண்ணா சொல்லித்தராரு. எல்லாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்ணா ஃபஸ்ட்டு நான் மிஷின் வாங்கிட்டு போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டை நான் மாட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் டை எப்படி கழட்டுறேன்னு சொல்கிறோம். ஓகேண்ணா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி மாட்டணும், எப்படி செட் பண்ணுற சொல்லித்தரோம். இது LMG இதோட ஸ்பேனரு. ஓகே. இது இதில் போட்டு இப்போ இது லூஸ் பண்ணிட்டேன். இப்போ சுற்றணும்னா மேலே வந்துடும். ஓகேண்ணா. இப்போ இந்த மேலே டையை ஃபஸ்ட்டு கழட்டணும். ஓ, இதான் டையா? இதான் டை. இது ப்ரெஸ்ஸிங் பின்னுன்னு சொல்லுவோம் டையோடைய. இது ஃபஸ்ட்டு இதை கழட்டியாச்சுங்க. ரெண்டாவது கழட்டும் போது இது பேக்கில் இருக்கணும். ஓகே ஓகே. 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்போம் பாருங்கள். அதுக்கு ஆமாம், பேக்கில் இருக்கணும். இப்போ 4 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணணும். சப்போஸ் இதில் பவுடர் எதுவும் இருந்துச்சுன்னா லைட் அப்படி க்ளீன் பண்ணிக்கிற வேண்டியதுதான். 4 ஸ்க்ரூ அப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டியாச்சுங்க சார். ஓகே. இப்போ இதை 4 ஸ்க்ரூவை கழட்டி முடிஞ்சோன்னா கீழே பாருங்கள் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்போம். ஆமாம், கீழே 4 ஸ்க்ரூ. இந்த 4 ஸ்க்ரூவையும் அப்படி LMG போட்டு லூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 4 லூஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி பாருங்கள், இப்படி கை வச்சு தூக்கணும்னா இப்போ டை இப்படி மேலே வரும். சூப்பர். ஓகே 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 ஓகே. இதுதான் பாருங்க, ஈஸியாக வந்துடுச்சு. ஒரு 2 டைம் நம்ம கழட்டி மாட்டிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடுங்க சார். என்ன ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் இதை கண்டினியூ 2 டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆமாம் எப்படி டை கழட்டி மாட்டோன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் எப்போ டை செட் பண்ணும்போது இந்த டேரக்ஷன் மேலே பார்த்து தான் சுற்றணும். இந்த வீலு ஓகே. நீங்கள் ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. வேணால் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் செட்டிங் பார்க்கும்போது இந்த வீல் ஒரு டேரக்ஷன், அதான் மோட்டர் டேரக்ஷன். ஓகே. அது நம்ம வாங்கிட்டு போனால் அது ஈஸியாக பழகிடும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி இந்த ட்ரை மாட்ட போகிறோம். இப்போ அடுத்து இப்போ கழட்டியாச்சு, இப்போ மாட்ட போகிறோம். இப்போ இந்த பூட்டு இங்கே ரிவர்ஸில் இங்கே இருக்கணும். ஓகே. அந்த இது அப்போ தான் இந்த ரவுண்டுக்கு இடம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. அப்போ தான் அந்த பீஸ் உள்ளே வைக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அது எப்படி வைக்கணும்னு பார்க்குறேன். இதுதான் டைன்னு சொல்கிறது நாங்கள். இப்போ டைனா ஒரு 3 பீஸ் வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. கீழ் பீஸு, மேல் பீஸ். அதில் நம்ம எப்போ மாட்டினாலும் மேலே வரக்கூடிய பீஸ் ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஓகே. கீழே வரக்கூடிய பீஸ் ஹைட் அதிகமாக இருக்கும். அப்படியே மாற்றி போட்டாலும் நம்மளுக்கு டை வேலை செய்யாது உங்களுக்கு. ஓகே. இது மெயினாக நம்ம கவனிக்கணும். இந்த பீஸ் உள்ளே இன்வால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். உள்ளே போகக்கூடியது ஸ்டெப் இருக்கும், மேலே வரக்கூடியது ஃப்ளைனாக இருக்கும். ஓகேண்ணா. ஓகே ஓகே. துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அது மாதிரி இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் தொடச்சிட்டு அவ்வளோதான், டையை உள்ளே போட்டோம். இப்போ நம்ம தப்பாக போட்டால் கூட அது ஃபிக்ஸ் ஆகாது இல்லைண்ணா? தப்பாக போட்டாலும் ஃபிக்ஸ் ஆகாது. அந்த போடும்போது அதை லைட்டாக அப் அண்ட் டவுனு வரும். ஆனால் இப்போ நான் கேப் கம்மியாக இருக்குது, இப்படி சுற்றினா கேப் அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ லைட்டை உள்ளே போட்டு நீங்கள் இதை பின்னாடி போகிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே டைட் பண்ண வேண்டியதுதான். ஓகேண்ணா. ஓகே ஓகே. அவ்வளோதான். ஓகே. இது டைட் பண்ணியாச்சு. இதை டைட் பண்ணி முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது மட்டமாக இருக்கான்னு பார்த்துட்டு. மட்டமாக தான் இருக்கும். ஓகே. இதெல்லாம் இப்படி கை வச்சா தெரியும் மட்டமாக இருக்கும். அடுத்து இந்த போல்ட் டைட் பண்ணணும். இந்த டையை கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம கீழே லூஸ் பண்ணாது, இதை லூஸ் பண்ணதை கீழே இறக்கணும். இப்படி இறக்கி இதில் கரெக்டாக மட்டமாக இருக்கும். ஓகே சார். இங்கே பாருங்கள், இதில் போய் மட்டமாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இப்போ கீழ் பகுதி மட்டும் மாட்டிருக்கலாம் சார்? மாட்டிடுங்க சார். இப்போ மாட்டிட்டு செக் பண்ணிட்டு தான் மேல் பகுதியை மாட்டணும் நம்ம. ஓகே சார். இப்போ கீழே மாட்டியாச்சு, உங்களுக்கு வேலை முடிச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா இது எல்லாமே பக்காவாக டைட் பண்ணியாச்சு, கீழே டைட் பண்ணியாச்சு. இப்போ ரொட்டேட் பண்ணணும். இதாக தான் சொல்கிறது, மேல் டேரக்ஷன் சுற்றுங்கன்ட்டு. ஓகே சார். அப்போ செட்டிங் நம்மளால் பார்க்க முடியும். மேலே சுற்றும் போது இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த பூட்டு
இதான் வந்து உங்கள் டேப்லெட்டை வெளியே தள்ளி விடுறதுங்க. ஓகே சார். இந்த இடத்துல வரும்போது இந்த பின் இருக்கு பாருங்க, இப்போ பாருங்க உள்ளக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். உள்ளே இருக்கக்கூடாது, இந்த மட்டத்துக்காண்டி இருக்கணும். ஓகே சார். மட்டமாக இருக்கணும், ஆனால் மேலே வந்துடக்கூடாது. ஓ இப்போ கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்குது, ஆனால் கீழே இருக்கு, மட்டத்துக்கு வரணும். இந்த மட்டம் எப்படி வைக்கணும்னு சொல்கிறோம் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம டைட் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். நம்ம ஓகே எப்போதுமே சார். ஓகே ஓகே. இப்போ மட்டம் இது எப்படி வைக்கிறதுனா இந்த போல்ட் தான் அதுக்கு. இதை கீழே டவுன் பண்ணால் அது மட்டம் வரும் பாருங்க. ஆமாம் சார் வருது. இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை தான் நம்ம தெரிஞ்சு. ஆமாம் ஆமாங்க சார். இதில் தான் பாருங்க மட்டம் வந்துருச்சா. ஆமாம் சார். ஆமாம். மட்டம் வந்தோடனே இந்த நட்டை லாக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு மேல் நட்டை லாக் பண்ணிடணும். எவ்வளோ பெரிய மிஷின் ஆனாலும் சின்ன நுணுக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாங்க சார். இது மட்டமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேப்லெட் வந்து இப்படி தள்ளும் போது ஈஸியாக வெளியே வரும் உங்களுக்கு. இல்லைன்னா பள்ளத்தில் போய் உடையும் பீஸ் உங்களுக்கு. ஓகே சார். அப்புறம் மேலே வந்துடக்கூடாது, மேலே வந்து இது உங்களுக்கு இடிக்கும். நல்லா புரிஞ்சுது சார். ஓகேங்க சார். இப்போ ஒரு டைம் நம்ம கையில் மேனுவலாக சுற்றி பார்க்கலாம். ஓகே சார். ஓகேங்க சார். இப்போ சுற்றி பார்த்துட்டோம் ஒரு டைம். இப்போ மேல் டை வந்து நம்ம மாட்ட போகிறோம். இதுதான் சார் மேல் டை. வந்து மேல் டை பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு கம்மியாக இருக்கும், கீழ் டை வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். இது மட்டும் நீங்கள் எப்போதும் கவனிச்சுக்கிறணும். இது கரெக்டாக மாட்டினா ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. நீட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இந்த இருக்குங்க சார். இப்போ மாட்டிட்டேன். ரைட் அப்படி சுற்றி பார்த்துட்டுங்க. ஓகே சார். இது வந்து கரெக்டாக அந்த காடிக்குள்ள உட்காருதான்னு பார்க்கணும். இப்போ லைட் அப்படி உட்காரலன்னு இப்படி கையில் சுற்றிக்க வேண்டியதுதான். உள்ளே இருக்க வச்சுட்டு தான் நம்ம டைட் பண்ணணும். ஓ புரிஞ்சு. உள்ளே உட்காந்து செட்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த பின்னு வந்து இந்த மட்டத்துக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே சார். ஓகே. அப்படி வரலாட்டினா ஒரு ஸ்பேனர் வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இதை டைட் பண்ண வேண்டியதுதான். அது 4 பக்கம் ஈவனாக வைக்கணும் சார். ஒரே பக்கமாக நம்ம டைட்டும் பண்ணக்கூடாது. இந்த போல் டைட் பண்ணுறோம் ஆப்போசிட், இந்த போல் டைட் பண்ணால் ஆப்போசிட். ஓகே. 4மே ஈவனாக பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ஃபுல் டைட் வைக்கணும். எடுத்தோன்னா ஒரே சைடு நம்ம வச்சுட்டு வரணும்னா கிராஸ் ஆகிரும் உங்களுக்கு. ஓகே 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 சார். சார் இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் சார். இப்போ டைட் பண்ணோன்னா மோட்டர் போட்டக்கூடாதுங்க. ஓகே. இப்போ வந்து கையில் வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். இந்த டைரக்ஷன் எப்போது மேலே பார்த்தா சுற்றணும், கீழே பார்த்து சுற்றக்கூடாது. ஓகே பாருங்க கரெக்டாக உட்காருதா. ஆமாம் சார். சப்போஸ் இது மாதிரி இதுவும் உட்காந்துருந்துச்சுன்னா மறுபடியும் லூஸ் பண்ணிட்டு கரெக்ட் சென்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே ஓகே. அவ்வளோதான் சார். இந்த மட்டை வந்துருச்சு, உள்ள பின்னு போரிச்சு, அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சதுங்க. ஒன்றும் பண்ண முடியாத விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் எல்லாமே உங்களுக்கு. மேனுவலாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணலாம். நம்ம ஓகே சார். மோட்டர் அது மேக்ஸிமம் நீங்கள் சுவிட்ச் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். எந்திரிச்சு போக வேண்டியதில்லை, உட்காந்துட்டு உங்களுக்கு வேலை நடக்கும். ஓகே ஓகே ஓகே.